மாயக்குன்றின் ரகசியம். காட்டின் நடுவில் 3 நண்பர்கள் இருந்தார்கள். குட்டி முயல் லியோ, சின்ன அணில் பிங்கி, தைரியமான மான்குட்டி ரவி. ஒருநாள் பிங்கி குருவி விழுத்திய ஒரு பழைய வரைபடத்தை எடுத்துக்காட்டி, பாருங்க, இது மாயக்குன்றுக்கான பாதை, அங்கே ஒரு தங்க மலர் இருக்கு என்று சொல்றார்கள் என கூறினாள். அதற்கு ராபிட் லியோ, சாகசமா, போகலாம், நம்ம 3 பேரும் சேர்ந்து என்றது. மூவரும் ஒரு சின்ன இருண்ட காட்டைக் கடக்க வேண்டும். அங்கே ஒரு பெரிய பாம்பு வழிமறித்து, யாரும் என்னுடைய காட்டுக்குள் வரக்கூடாது என்றது. அதற்கு ரவி, நாங்கள் ஒன்றும் கெட்ட வேலை செய்யவில்லை, தங்க மலரை தேடிப் போகின்றோம் என பதில் சொன்னது. பாம்பு சிரித்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தது. இந்த புதிருக்கு பதில் சொன்னா பாதை திறந்து விடுவேன் என கூறி, காலை வருவேன், மாலையில் மறைந்து விடுவேன், நான் யார் என கேட்டது. முயல் லியோ உடனே சூரியன் என பதிலளித்தான். பாம்பு மகிழ்ந்து, சரியான பதில், போங்க, நல்ல பயணம் என சொல்லி வழிவிட்டது. பின்பு ஒரு பெரிய நதிக்கு மேல் பழைய கல்லுப்பாலம் உடைந்திருந்தது. அதை கடக்க ரவி மான்குட்டி தன் வலிமையை பயன்படுத்தி கற்களை ஒன்றாக சேர்த்து தள்ள, பிங்கி தன் வாலுதவியால் ஒன்றாக வைத்துக் கொள்கின்றாள். அவ்வாறு மூவரும் சேர்ந்து பாலத்தை ஸ்டேபிளாக மாற்றி கடக்கின்றார்கள். நண்பர்கள் சேர்ந்து செய்தால் கடினம் கூட கடக்கலாம். இறுதியாக இவர்கள் மாயக்குன்றை அடைந்தார்கள். மாயக்குன்றின் மேல் ஒரு தங்க மலர் ஒளிர்கிறது. அதை ஒரு பெரிய சிவப்பு கிளி காவல் காக்கின்றது. கிளி இவர்களை பார்த்து, தங்க மலர் தைரியமானவர்க்கே, உங்க மனசு நல்லது என்பதற்கு சான்று என்ன என கேட்டது. 3 பேரும் காட்டில் நடந்த எல்லாவற்றையும் விளக்கினார்கள். கிளி சிரித்து, உங்கள் நட்புதான் உங்கள் சக்தி, தங்க மலர் உங்களுக்கு என கூறி அதை அவர்களிடம் கொடுத்தது. மூவரும் தங்க மலரை பெற்று, நட்பு, தைரியம், நல்ல மனம், இவைகளாலே எதையும் வெற்றி பெறலாம் என்று குதூகலிக்கிறார்கள். எல்லா விலங்குகளும் கூடி மாயக்குன்றை வென்ற ஹீரோக்கள் என்று கொண்டாடுகிறார்கள். தைரியம், நட்பு, நல்ல மனமிருந்தால் எந்த சாகசமும் கடினமில்லை. நன்றி.